Hi students, இப்போ CFG2 PDAல இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்க போறோம். Okay, CFG2 PDA another one example. So நமக்கு வந்து CFG என்னெல்லாம் tubules இருக்குன்னு தெரியும். Variables இருக்கும், terminals இருக்கும், production கொடுத்திருப்பாங்க, start symbol இருக்கும். So நமக்கு given தான் question. இந்த questionல என்னெல்லாம் variable இருக்கு? S இருக்கு, A இருக்கு, B இருக்கு. So என்னெல்லாம் variable? S, A, B அப்படிங்கிறது variable. Terminals என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க 0 and 1 சரியா 0 1 terminals capital letter தவிர என்னெல்லாம் மீதி இருக்கோ remaining அது எல்லாமே terminals productions வந்து இங்க கொடுத்திருக்கிறது தான் production இதான் வந்து production அப்புறமா start symbol நமக்கு இங்க S தான் start symbol சரியா சோ இதுக்கு நம்ம இனி PDA எழுத போறோம் சோ PDA க்கான tubules வந்து நம்ம எழுத போறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட So PDA tubules la first நமக்கு என்ன இருக்கும் அப்படினு பார்த்தோம்னா state நமக்கு இங்க state வந்து q தான் சரி set of states capital q அப்படிங்கிறது q தான் அப்புறமா பார்த்தோம்னா நம்மளோட input symbol அப்படிங்கிறது இதனோட terminals மீன் பண்ணுது அப்ப 0, 1 அப்புறமா வந்து dow அப்படிங்கிறது என்னது நமக்கு stack symbol அப்படிங்கிறது இங்க என்னது variable and terminal இதெல்லாம் சேர்ந்து தான் stack symbol அப்ப நம்ம அதை எப்படி எழுதுவோம் variables என்னது s A, B. Terminal என்னது 0, 1. இது ரெண்டையும் சேர்ந்து தான் வந்து stack ஓட symbol இருக்கும். அதுக்கு அப்புறமா initial stateனால நமக்கு எல்லாமே இங்க Q தான். அப்புறம் stack ஓட symbol வந்து இங்க என்ன start stateோ அதான் stack ஓட initial stateஆ இருக்கும். சரியா? So 1 2 3 4 5 இனி 1 என்ன கொடுக்கலாம் நம்ம? So set of states கொடுத்துட்டோம். Transition function. So transition function இப்போ நம்ம எழுத போறோம். So transition function find பண்ணிட்டோம் அப்படினா நம்ம வந்து இந்த CFG க்கு PDA construct பண்ணிட்டேன்னு அர்த்தம். சரியா? ஓகே. இங்க final state mention பண்ணோம் அப்படிங்கற அவசியம் கிடையாது இந்த கன்வர்ஷனுக்கு. சரி இனி நம்ம வந்து என்ன எழுதணும் இதெல்லாம் எழுதியாச்சு நமக்கு இனி இந்த transition function மட்டும் வேணும். அப்போ first for variable So for variables க்கு first நான் transition function எழுதுறேன் எனக்கு variable இங்க என்னலாம் இருக்கு S A B மூணு variable இருக்கு நான் அதுக்கு என்ன எழுத போறேன் first எப்படி எழுதணும் transition function of q, epsilon, first என்ன variable இருக்கு S அப்ப S equal to q, S ஓட production எனக்கு என்னலாம் கொடுத்திருக்காங்க क्वेश्चनல So S என்ன நான் எழுதிக்கிறேன் S ஓட production வந்து AB தான் ஒரே ஒரு production அப்ப என்ன எழுதினா போதும் Q, AB ஓகேவா இதோட transition function முடிஞ்சது சோ அடுத்து என்ன வேரியபிள் இருக்கு இப்ப A முடிச்சாச்சு அடுத்து சரி S முடிச்சிட்டோம் அடுத்து A இருக்கு Q, epsilon, A equal to A க்கு என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல நமக்கு production 0s உம் 0 உம் கொடுத்திருக்காங்க 0s 0 அப்ப எப்படி எழுதணும் இருக்கிற ரெண்டு ப்ரொடக்ஷனையும் q, போட்டு எழுதணும் q, 0s இன்னொன்னு என்னது q, 0 முடிஞ்சதா இப்போ a முடிஞ்சது அடுத்து என்ன வேரியபிள் இருக்கு b இருக்கு அப்ப q, epsilon, b equal to b க்கு என்ன ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க क्वेश्चनல 1s உம் 1 உம் கொடுத்திருக்காங்க அப்ப 1s 1 சோ இதுக்கு அப்ப எப்படி எழுதணும் q, first 1s, q, அடுத்து 1 clear So, இப்போ variablesக்கு எழுதியாச்சு இனி for terminals ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் So, terminals என்னெல்லாம் இருக்கு நமக்கு இங்க 0 உம் 1 உம் தான் terminal சரியா ஃபர்ஸ்ட் 0 க்கு எழுதுவோமா transition function of எப்படி எழுதணும் q, 0, 0 equal to q, epsilon இந்த இத மட்டும் ஞாபகமா வச்சுக்கங்க எப்படி எழுதணும் then அடுத்து 0 முடிஞ்சது இப்போ 1 க்கு q, 1, 1 equal to q, epsilon சரி இப்போ 1 க்கு எழுதியாச்சு clear சோ எப்படி எழுதணும்னு புரியுதா சோ மொத்தமா என்னலாம் வந்தது இதான் நம்மளோட transition function அப்போ transition function of அப்படினு போட்டுட்டு மொத்தமா சேர்த்து என்னலாம் வந்தோ எல்லாம் எழுதிட்டோம் அப்படினா சோ அந்த பர்టిక్యులர் CFG கான PDA ஓட transition function இதுதான் அப்ப நம்ம tubules PDA tubules எல்லாமே கன்சிடர் பண்ணிட்டோம் transition function அப்படிங்கறத இங்க வந்து வேரியபிளுக்கும் டெர்மினல்ஸ்க்கும் தனியா வந்து ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் clear நம்ம இந்த இத பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த transition function பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து அந்த நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து PDA கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது புஷ் பாப் பண்ணிருந்தோம்ல அந்த ஃபார்மட்ல தான் இருக்கும் இப்போ நம்ம இப்படி கொடுத்திருந்தோம்னா இதோட மீனிங் என்ன AB அப்படிங்கிறது நான் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டே இருக்கேன் 0s இதெல்லாம் உள்ள இன்சர்ட் பண்றேன் இப்போ எப்சிலான் வரும்போது நான் என்ன பண்றேன்னு அர்த்தம் பாப் பண்றேன்னு அர்த்தம் clear சோ இதுல இப்போ வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன்
என்ன ஸ்ட்ரிங் அப்படின்னா 0011 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை இந்த பிடிஏ வந்து அக்செப்ட் பண்ணுமா அப்படிங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் q, இந்த ஸ்ட்ரிங் என்னதோ அதை எழுதிப்போம் 0011 ஃபஸ்ட்டு வந்து எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் சிம்பர்லேருந்து. ஸோ இதுக்கு வந்து ஸோ எஸ்ஸுக்கு கரஸ்பாண்டிங் என்ன போட்டு ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நமக்கு எஸ்ஸுக்கு என்னெல்லாம் போடலாம், ஏபி மட்டும்தான் போட முடியும். அப்போ ஃபஸ்ட்டு ஸோ ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் q, எஸ்ஸுக்கு பதிலாக என்னெல்லாம் போடலாம், q, 0011 ஸோ q, அந்த ஸ்ட்ரிங் எஸ்ஸுக்கு பதிலாக நான் என்ன போடுறேன், நம்மளோட எஸ்ஸுக்கு பதிலாக என்னெல்லாம் பாசிபிலிட்டி, ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் ஏபி. ஸோ ஏபி அப்படிங்கிறத போடுறேன். தென் q, 0011 அகெயின் ஏயை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், ஸோ ஏயை 0s ரீப்ளேஸ் பண்ணலாம், 0 ரீப்ளேஸ் பண்ணலாம். எனக்கு என்ன ஸ்ட்ரிங் வந்து ப்ரூஃப் பண்ணணும், 0011. அப்போ நான் 0s அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணுறேன் இங்கே 0sb. ஓகே, தென் q, 0011 0sbன்னு இருக்கு. அடுத்ததும் எனக்கு ஒரு 0 வரணும். அப்போ எஸ்ஸை பார்ப்போம். எஸ் வந்து ஏபி, எஸ்ஸுக்கு ஒரே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஏபிபி. ஓகே, தென் அப்போ இங்கேயும் ஒரு 0 வந்திருக்கு, இங்கேயும் ஒரு 0 வந்தாச்சு. அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இது ரெண்டும் பாப் ஆகிடும். சரியா? ஸோ ரெண்டு டெர்மினல்ஸ் சேமாக இருக்குதுன்னா பாப் பண்ணிடலாம். இப்போ q, 011 தான் இருக்குது. இப்போ இந்த ஏ இருக்குது, இந்த ஏயை நான் அகெயின் எதாவது மாற்றலாம். நமக்கு ஏக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டி, 0 மாற்றலாம், 0s. நமக்கு இனி 0s மாற்ற வேண்டாம், ஏன்னா நமக்கு 3 சிம்பிள்லாம் இருக்குது. ஸோ டேரெக்டாக ஏயை 0வும் பிஏ 1ன்னு மாற்றிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஏயை நான் 0ன்னு மாற்றிக்கிறேன், பி அப்படியே இருக்குது. அப்போ இந்த இடத்துல இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் போயிடும். ஸோ q, 11 பிபி. சரியா? ஸோ அகெயின் நான் அந்த இடத்துல அந்த பிஏ திருப்பி 1ன்னு மாற்றுறேன். அப்போ இங்கேயும் 1, இங்கேயும் 1 பாப் பண்ணிடலாம். ஃபைனலாக நமக்கு என்ன இருக்கணும், ஸோ இந்த பி இருக்குது. இப்போ இந்த பியை நான் என்னென்னு மாற்றிக்கலாம், அகெயின் 1ன்னு மாற்றிடலாம். ஸோ இங்கே ரெண்டுமே சேமாக பாப் பண்ணிடலாம். ஃபைனலாக என்ன இருக்குது, q, எப்சிலான். ஸோ இந்த ஃபார்முலா இந்த படி வந்துன்னா the string accepted by this PDA அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஒரு சிஎஃப்ஜி எப்படி பிடிஏ மாற்றணும், சம்டைம்ஸ் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்து அந்த பிடிஏ வந்து அக்செப்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மெட்டில் நம்ம ஆல்ரெடி சிஎஃப்ஜி பண்ணுவோம், டெரிவ் பண்ண தெரியும், நமக்கு வேரியபிள் எல்லாமே டெர்மினல்ஸாக டெரிவ் பண்ண தெரியும். அது இந்த மாதிரி ஃபார்மெட்டில் போட்டு ஃபைனலாக எப்சிலான் வந்தால் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அந்த பிடிஏ அக்செப்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தேங்க்யூ.